ஹல்லேலூயா. இந்த மே மாதம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்ன வாக்கு தத்தம் கொடுக்க போகிறீர்? ஆண்டவர் ரொம்ப திட்டமாக ஒரு வார்த்தையை பேசினார். வாசிங்க, எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாளியத்தோடும், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென். காதுல ஒரு சத்தம் விழுந்தது. தேவ சமூகத்தில் கழுது, ஆண்டவரே நீர் இந்த மாதம் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறீர்? என் ஜனத்திற்கு நீர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறீர்? தேவ சமூகத்தில் அழுது கொண்டே நான் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் காதிலே ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணினார், நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லி. பின்பு வேதத்தில் அதற்கான ஆதார வசனத்தை தேடும் பொழுது மிகுந்த அழகா இருந்தது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் தேவ பிள்ளையே நீ கட்டப்படுவாய். மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானான் தேசத்திலே, அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் எச்சரித்து கொண்டிருந்தார். இருந்தும் அவர்கள் பாகாலுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் மேடைகளிலும் பலியிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்த பொழுது எரேமியா தீர்க்கதரிசி எழும்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அக்கிரம செய்கையாய் இருக்கிறபடியினால், கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போகிறபடியினால், இதோ பாபிலோனுக்கு நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள், 70 ஆண்டுகள் நீங்கள் சிறைப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னார். எரேமியா இந்த வார்த்தையை சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவனை அடிக்கிறார்கள், அவனை துன்புறுத்துகிறார்கள். ஆண்டவர் எப்படி எங்களை கைவிட்டு விடுவார்? ஆண்டவர் எப்படி எங்களை சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுப்பார்? நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிற்று, நாங்கள் தேவனால் மீட்கப்பட்ட ஜனமாயிற்று, ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறாரே, தேவன் எப்படி எங்களை கைவிடுவார் என்று சொல்லி அவனை துன்புறுத்தி அடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அன்றைக்கு எரேமியா சொன்னான், இல்லை, நீங்கள் விக்கிரகாராதனை செய்தபடியினால், கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போனபடியினால் உங்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். இப்பொழுது ஒரு கூட்ட ஜனம் அங்கலாய்க்கிறது. கவனிங்க, அதில் விக்கிரகாராதனை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாலும் ஒரு சொற்ப கூட்டம் உண்மையாய் கர்த்தரை தேடின, கர்த்தரை ஆராதித்த, கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாய் இருந்த ஒரு பரிசுத்த கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் ஆண்டவரிடத்தில் அங்கலாய்க்கிறது, ஆண்டவரே எங்களை கைவிட்டு விடுவீரோ, எங்களை மறந்து விடுவீரோ, எங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து விடுவீரோ என்று சொல்லி திரும்ப எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு வந்து சொல்லுகிறார், நான் உங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாலும் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீ திரும்ப கட்டப்படுவாய். ஆடல் பாடலோடும் கீத வாத்தியங்களோடும் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து நீ புறப்பட்டு திரும்ப நீ எருசலேமுக்கு வருவாய். திரும்ப நீ எருசலேமிலே நீ நாட்டப்படுவாய். நீ திரும்ப எருசலேமிலே கட்டப்படுவாய். எருசலேமில் நீ வாசமாயிருப்பாய் என்று சொல்லி 70 ஆண்டுகள் நீ திரும்ப வருவாய் என்று சொல்லி அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு அழகான வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கவனிங்க, எரேமியா சொன்ன அந்த வாக்கின் பிரகாரமாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போய் 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப அவர்கள் ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட, மேல வாத்தியங்களோடு கூட, தேவனை துதிக்கிற கூட்டத்தோடு கூட அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமில் வந்து அவர்கள் கட்டப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த நாட்களிலே ஒருவேளை சிலவிதமான குழப்பங்களும் போராட்டங்களும் சிறையிருப்பின் அனுபவங்களும் உங்களுக்குள்ளே இருந்திருக்குமானால், இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னை நான் திரும்ப கட்டுவிக்க போகிறேன்.
நீ திரும்ப கட்டப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ஓ பெனியேல் குடும்பத்தாரே, நீ திரும்ப கட்டப்படுவாய். திரும்ப உன் ஸ்தானத்திலே நீ கட்டப்படுவாய். திரும்ப உன் நிலையிலே நீ கட்டப்படுவாய். எதை இழந்து போனாயோ திரும்ப அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னை கட்டி எழும்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, அவர்கள் எருசலேமுக்கு திரும்ப வந்து அவர்கள் கட்டப்பட்டார்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இந்த வாக்கு தத்துவம் கிடச்சதுக்கப்புறம் ஆண்டவருக்கு காலையிலேருந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். VBS நடந்துட்டு இருக்குது, மற்ற காரியங்கள் வந்துட்டு இருக்குது. நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தேன். ஆண்டவரே மாலையில் சொல்லணும், இந்த வாக்கு தத்துவம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நான் சில அடையாளங்கள் கேட்பது வழக்கம். அவனிங்க நீங்கள் நடந்த ஒரு அதிசயமான காரியம் சொல்கிறேன். இப்போ மாலையில் மேலே சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பாட்டு பாடுறாங்க, ரெண்டாவது பாட்டு பாடுறாங்க. நான் அப்போ தான் எல்லாம் ஃபேர் காப்பெல்லாம் எழுதி முடித்து வச்சுட்டு, ஆண்டவரே நான் காலையில் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தேன். சட்டை ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு, ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக. அப்போ இதை நான் ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுருந்தேன், இந்த ஷர்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் ரூமில் ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்குறோம், நான் சும்மா எமர்ஜென்சிக்கு அயன் பண்ணுறதுக்கு. அது ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. அதை தூக்கி ஓரம் போட்டாச்சு. இன்னும் சொல்ல போனால் குப்பை தொட்டி பக்கத்தில் வச்சாச்சு. அதை கடந்த 2 வாரம் பாபு வீட்டில் ஃபோன் பண்ணி அயன் பாக்ஸை வாங்கி அயன் பண்ணி கொடுத்துனுக்குறோம். 2 வாரம் பாபு தான் எங்கள் வீட்டிலேருந்து அயன் பாக்ஸ் கொடுத்துனுக்கிறார். இப்போ இன்றைக்கி ஈவினிங் இப்போ எனக்கு யாரையும் கால் பண்ண முடியல, யாரையும் கூப்பிட முடியல. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், திரும்ப கட்டப்படுவேன் நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை முக்கியம்னா உண்மைன்னா. இப்போ நான் அந்த அயன் பாக்ஸை எடுத்து ஜோம் பண்ணிங்கன்னு எஸ்ரிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வந்துட்டாங்க வெளில. நீ போயிட்டு எனக்கு இவனை மட்டும் கூப்பிடு, ராகுலை கூப்பிடு, அயன் பாக்ஸை வாங்கிட்டு சொல்லலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கையில் அயன் பாக்ஸ் எடுத்து, ஆண்டவரே நீங்கள் திரும்ப கட்டுவேன்னு தானே சொன்னீங்க, எனக்கு இது திரும்ப என்ன பண்ணுங்க, இது ஒர்க் ஆகணும். எங்கள் குப்பைத்தட்டியில் போட்ட அயன் பாக்ஸு கிட்டத்தட்ட 3 வாரமாக ஒர்க் பண்ணலை. கையில் எடுத்து வாக்கு தத்துவம் உண்மைன்னா எனக்கு இதை பலிக்கு பண்ணுங்க, பலிச்சிருச்சுனா சூப்பராக இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி சுவிட்சை போட்டுட்டு சும்மா இப்படி ஆட்டினா அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணேன். நீ சொன்ன வாக்கு தத்தத்தை எனக்கு என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதம் நிறைவேற்ற போகிறீங்க. அந்த அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கின் பிரகாரம், அவர் காண்பித்த அடையாளத்தின் பிரகாரம் இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ண போகிறார். பெனியேல் குடும்பத்தாரே, நீ திரும்ப கட்டப்படுவாய், நீ திரும்ப கட்டப்படுவாய். எந்த ஸ்தானத்திலிருந்து நீ கீழே தள்ளப்பட்டாயோ, எந்த நிலையிலிருந்து நீ கீழே விழுந்து போனாயோ, திரும்ப கர்த்தர் உன்னை அதே ஸ்தானத்தில், அதற்கு மேலான ஒரு இடத்துல உன்னை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ திரும்ப கட்டப்படுவாய். நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீ கட்டப்படுவாய்ன்னு சொன்னீங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அந்த பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் எருசலேமிலே அவர்கள் 2 கட்டுமான பணியை செஞ்சாங்க. 2 காரியத்தை கட்டி எழுப்பினாங்க. அவர்கள் வாழ்க்கை கட்டப்பட்டதை பார்க்கிறோம். அந்த 2 காரியத்தை குறித்து ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னை வழி நடத்தினார். முதலாவது, அவர்கள் எதை கட்டினார்கள்? எஸ்ரா எழுதின சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்க, சிறையிருப்புக்கு போவதற்கு முன்னதாக நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்தை அவன் இடித்து போட்டான். எருசலேம் ஆலயத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டான். பரிசுத்தமான பொன் பாத்திரங்களை, கோல்டன் அந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டான். ஆலயத்தை இடித்தான், ஆலயத்தை தீக்கிரையாக்கினான், எல்லாவற்றையும் சூறையாடிவிட்டு புறப்பட்டு போனான். ஆனால் 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப அங்கே எருசலேமுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது அவர்கள் ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது ஆலயம் கட்டப்படுகிறது, ஆலயத்தை அவர்கள் கட்டி முடித்தார்கள். அப்ப ஆண்டவரே கேட்ட, ஆண்டவரே ஆலயம் கட்டப்படுதல் என்றால் என்ன? இந்த மாதம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைனா எதுங்க? ஒருவேளை நீங்கள் ஆரம்ப நாட்கள் நல்ல ஜெபம் பண்ணுறவங்களா இருந்திருப்பீங்க,
ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நிமித்தம் உங்கள் ஜெப ஆவி உங்களை விட்டு கடந்து போயிருக்கும். ஜெபிப்பதை நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள். ஜெபத்தில் நீங்கள் குறைவாய் மாறி போயிருப்பீர்கள். பலவிதமான காரணங்கள், பல அலுவல்கள், பல வேலைகள், பல சூழ்நிலைகள், உன் ஜெப ஜீவியத்தை நீ இழந்து போயிருப்பாய். ஆவியானவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு பண்றார், நான் திரும்ப உன்னை நான் கட்டுவிப்பேன். உன் ஜெப ஜீவியம் கட்டப்படும். உன் ஜெப ஜீவியம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. நல்ல மணிக்கணக்கா இரவெல்லாம் எடுத்து வாசித்த பிள்ளைகள் உண்டு. இரவெல்லாம் உட்கார்ந்து வேதத்தை வாசித்த பிள்ளைகள் உண்டு. சில குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இந்த நாட்களுக்குள்ளாய் நான் வேதத்தை படித்து முடிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து படித்த பிள்ளைகள் உண்டு. ஒரு நாள் கூட வேதத்தை படிக்காமல் போனதில்லை. ஒரு நாள் படிக்காம போயிட்டா அவங்க இருதயம் அங்கலாய்த்து படபடத்து அவர்கள் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அநேக நாள் ஆகி போனது வேதத்தை படித்து. வேதத்தை இன்றைக்கு சில பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தியானித்த நாட்கள், தேவனோடு கூட உட்கார்ந்து ஆண்டவரே நீர் பேசின அந்த வார்த்தைகள், அந்த அனுபவங்கள் இன்றைக்கு இழந்து போயிருக்கலாம். ஆவியானவர் உங்களை பார்த்து திட்டமா சொல்றாரு, இந்த மே மாதம் கர்த்தர் உங்களுடைய விழுந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் வேத தியானத்தை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்ட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் ரொம்ப நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தான் போச்சு, நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், என் நேரத்தை தேவனோடு கூட செலவு செய்து கொண்டிருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நான் பின்னாடி போயிட்டேன். சர்ச்சுக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள்லாம் வாசிக்கிறேன், ஏதோ இருக்குது. பட் ஆனால் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப நெருங்கி ஆண்டவரோட இருந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு காரியம், நான் பின்னோக்கி இருக்கிறேன் என்று உன் இருதயத்துக்குள்ளே நீ புலம்பிக் கொண்டிருப்பாயானால் ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார், உன் ஸ்தானத்துக்கு திரும்ப உன்னை நான் கொண்டு வரப்போகிறேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட போகிறது. நீ கட்டப்படுவாய். ஆமென். அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேதுரு, நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தையும் 75ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பேதுரு கர்த்தரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய், சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ 3 முறை மறுதலிப்பாய். அவர் சொன்னது போலவே அவன் மறுதலித்தான். மறுதலித்தவன் மட்டும் இல்லை, கடைசியா வசனம் சொல்லுது, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிச்சான ஆண்டவரே, ஆண்டவரே என்னை முழுவதும் கழுவும் என்று கேட்டவன், உம்மிடத்தில் எனக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டவன், உம்மோடு கூட மரிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னவன் இங்கே சபித்ததை பார்க்கிறோம். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தோல்வி, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இரக்கம். கவனிங்க, பேதுரு ஆண்டவர் தூக்கி போட்டுறல. நீங்க யோவானது சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் திபோரியா கடற்கரையில் எல்லாரும் மீன் பிடிக்க போகிறதுக்கு காரணமே பேதுரு தான். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் மீன் பிடிக்க போறேன்னா, ஆண்டவர் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை வலைகளை விட்டு வாங்கன்னு, படகை விட்டு வாங்கன்னும் பொழுது வலைகளையும் படகுகளையும் மீனையும், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும், 2 படகு அமிழத்தக்கதான மீன் இருந்தது. அந்த மீன், வலை, போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் வந்தவன் பேதுரு. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எல்லாத்தையும் விட்டவன் திரும்ப அதை போய் எடுக்க போறான். எதை விட்டு வந்தானோ, எது வேண்டாம் என்று தீர்மானித்து வேண்டும் என்று இயேசுவை பின்பற்றி வந்தவன் திரும்ப இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னோக்கினவனாய் உலகம் வேண்டும் என்று சொல்லி திரும்ப அந்த தொழிலுக்கு போனவன் தான் பேதுரு. நீங்க யோவானது சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் கடைசியில ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கக்கூடிய 3 கேள்வி. சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவன் சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, என் ஆடுகளை நீ என்ன பண்ணுவ? மேய்ப்ப. அவனுங்க அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில பேதுரு ஆண்டவரை நேசிக்கல. உண்மையை சொல்லணும்னா அவன் நேசிக்கல, அவன் பின்மாற்றத்துக்குள் போனவன். ஆனால் யாரு நேசிச்சான்னு சொன்னா, என் ஆண்டவர் அவனை அதிகமா நேசிச்சார். ஆமென். அல்லேலூயா. உன்னை தூக்கி எறிகிற தேவன் அல்ல, உன்னை சீர்படுத்தி திரும்ப உன் ஸ்தானத்தில் நிற்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை
உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை சில நாட்கள் உன் ஜெப ஜீவியத்தை நீ இழந்து போயிருக்கலாம், உன் வேத தியானத்தை நீ இழந்து போயிருக்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க சருங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் அதை பார்த்து உன்னை ரசித்து கொண்டிருக்கிறவர் அல்ல, உன்னை திரும்ப தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள அவர் ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். இளையகுமாரன் வந்த பொழுது திரும்ப ஓடி அவனை கட்டி பிடித்து அவனுக்கு மாற்று வஸ்திரம் கொடுத்து அவனுக்கு முத்திரை மோதத்தை கொடுத்து திரும்ப தன்னுடைய வீட்டுக்குள்ளே மகன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தவரை ஆண்டவர், உன்னை ஆண்டவர் திரும்ப கட்டுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. என் வாலிப நாட்களில் நான் ஆண்டவருக்காய் ஓடின ஓட்டம் இப்பொழுது திருமணத்துக்கு பின்பு இல்லை என்று சொல்லி புலம்புகிற அநேக சகோதரிகள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட நாட்களை என் கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாய் வாழ்ந்தேன், இப்பொழுது என் வைராக்கியம் எங்கே போனது இல்லை என்று சொல்லி புலம்புகிற சகோதரர்கள் உண்டு. ஒருவேளை அப்படி புலம்புகளோடு கூட இருந்திருப்பாய், ஆனால் இந்த மே மாதம் கர்த்தர் உன்னை பார்த்து வாக்கு பண்ணுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், நீ கட்டப்படுவாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு திட்டமா சொன்னாரு, இந்த மாசம் பெனியேல் ஆலயத்துல அநேக பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிக்காத பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறீங்க, வேதத்தை படிக்காத பிள்ளைங்களாம் வேதத்தை படிக்க ஆரம்பிக்க போறீங்க. இன்னும் கேட்டா ஆக்சுவலாக இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் வரும்போது நான் ஆண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்பயுமே இந்த மே மாதம் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியின் மாதம். ஸ்கூல் டைம்லலாம் நம்ம ரெகுலராக சில விஷயத்தை வச்சுருப்போம், அது கரெக்டாக அப்படி ரொட்டீனாக போயிடும். லீவு அப்படின்னா அதிகாலையில் எழுந்துக்கிற பழக்கமே மாறி போயிடும். இந்த லீவு நாளில் தான் பிள்ளைங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தை அடி வாங்கும். ரொட்டீனாக ஒரு லைஃப் ஓடிட்டே இருப்பான் பார், காலையில் எழுந்துருவான், ஹோம்ஒர்க் எழுதுவான், படிப்பான், ஸ்கூலுக்கு போவான், வருவான், கொஞ்சம் டைம் இருக்கும். அதே போல் அம்மா மாறும் காலையில் எழுந்து டிஃபன் கொடுக்குறது, அது வந்து அந்த பிஸியாக இருக்கும்பொழுது அந்த டைமில் ஆண்டர் தேடணுன்ற அந்த ஒரு ஷெடியூல் அது இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த லீவு நாளில் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஸ்பிரிச்சுவல் லைஃபு காணாமல் போய், ஆனால் இந்த மாதம் வாக்கு பண்ணுறாரு, நான் உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன், கட்டுவேன். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை திரும்ப கட்டுவார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். எப்படி ஆலயம் கட்டப்பட்டதோ அதுபோல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படும். ஆமென். ரெண்டாவது, அங்கே எருசலேமில் வந்து அவர்கள் எதை கட்டினார்கள்? வாசிங்க. நெகேமியா எழுதின சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசிச்சலாம். வாசிங்க பார்ப்போம். அலங்கம் கட்டி முடிந்தது. அலங்கம் கட்டி முடிந்தது. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் என்னும் 25ஆம் தேதியிலே முடிந்தது. கவனிங்க, 52 நாள்ல அலங்கம் என்ன பண்ணுச்சுதான், கட்டி முடிக்கப்பட்டது. முதலாவது ஆலயம் கட்டப்படுகிறது, இரண்டாவது அங்கே அலங்கம் கட்டப்பட்டது. ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆலயம் கட்டுதல் என்பது அவர்களுடைய ஆவிக்குரிய தரம் கட்டப்படுகிறது, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அங்கள் ஆசாரி ஊழியம் திரும்ப வருது, பலி செலுத்துறது திரும்ப வருது, கர்த்தரை ஆராதிக்கிறது திரும்ப வருது, சபை ஒழுங்கு திரும்ப வருகிறது. இப்போ அலங்கத்தை கட்டினாங்களாம். அலங்கம் என்பது அவர்கள் இருக்கிற பட்டணத்தை சுற்றும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர். அலங்கத்தை கட்டினாங்க. ஏன் அலங்கம் கட்டப்படுதுன்னா, கவனிங்க, அலங்கம் இடிக்கப்பட்டால் ஆசீர்வாதம் சூறையாடப்படும். எரிகோவினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது, எரிகோவினுடைய ஆசீர்வாதம் சூறையாடப்பட்டது. அலங்கம் ரொம்ப முக்கியம். அலங்கம்தான் ஆசீர்வாதத்துடைய பாதுகாப்பு. ஒரு பட்டணத்துடைய அலங்கம் இடிக்கப்பட்டுடுச்சுன்னா எதிரி நாட்டவர் உள்ள புகுந்து உள்ள இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம். உன் அலங்கத்தில், உன் காம்பவுண்ட்ல சமாதானமாக இருந்தாதான் உன் அரண்மனை, உன் வீடு என்னவா இருக்கும், சுகத்தோட இருக்கும், சுகமா நீ தங்க முடியும். இங்க எல்லையில பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாட்டுக்குள்ள என்ன இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. கவனிங்க, இப்போ அமெரிக்காவுக்கும் எங்கள் ஈரானுக்கும் சண்டை, எல்லை பாதுகாப்பில் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஊரில் இருக்கிற நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனை எப்போ கொண்டு விடும் தெரியாது, எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. கார்கில் யுத்தம் வரும்போது நம்ம ஆளுங்கள்லாம் ஐயோ என்ன நடக்கும் ஏது நடக்கும். எல்லையில் சமாதானம் இருக்கணும்.
அதான் காம்பவுண்ட். கவனிங்க, ஆவியானவர் சொன்னார், திரும்ப ஆண்டவர் உன் அலங்கத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அலங்கம் என்பது உன் ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப கட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன் ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்புவார். உன் ஆசீர்வாதம் திரும்ப கட்டப்படும். வேதத்தில் ஒரு 3 காரியத்தை நான் ரொம்ப வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யாருன்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யார் தெரியுமாங்க? ஃபஸ்ட்டு நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதே நம்ம தான். நகோமி அவள் ஆசீர்வாதமாக இருந்தா. எலிமெலேக்கு, மக்லோன், கிலியோன் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க நகோமிக்கு. மக்லோன், கிலியோன் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க பாருங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. திடீர்னு ஏதோ சொல்லுவாங்க, இந்த நண்டு கொழுத்துருச்சுன்னா என்ன பண்ணாதான், வலையில் தங்காதான். வலையை விட்டு வெளில வந்தால் தான் அது அடுப்புக்கு வரும், சட்டிக்கு வரும். நண்டு கொழுத்துருச்சுன்னா தங்காது பாருங்க. நம்ம நகோமி அந்த எலிமெலேக்கு சொல்கிறாங்க, இந்த ஊர் நமக்கு வேணாம், நம்ம எங்கே போவோம், மோவாபியருக்கு போவோம், மோவாபுக்கு போவோம். மோவாப் தேசத்துக்கு போனாங்க. எலிமெலேக்கு செத்தாரு, மக்லோன் செத்தான், கிலியோன் செத்தான். ரூத்தும் ஓர்பாலும் அங்கே திருமணம் ஆச்சு இல்லை, மக்லோன் கிலியோனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. இப்போ ஓர்பால், ரூத்து. கடைசியில் நகோமி வசனம் சொல்லுது, திரும்ப பெத்லகேமுக்கு வரும்பொழுது சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க, யார் வந்திருக்குது, நகோமி வந்திருக்குது. நகோமி சொல்லுது, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கவனிங்க, தன்னுடைய மதீனத்து நிமித்தம் பெத்லகேமை விட்டு புறப்பட்டு போய் மோவாப் தேசத்துக்கு போய் சீரழிந்து போன, ஆசீர்வாதத்தை இழக்க கொடுத்த அந்த நகோமி திரும்ப பெத்லகேமுக்கு வந்த பொழுது அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. நீங்க ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அயல் வீட்டுக்காரரில் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி, கவனிங்க, வாழ்த்தி, எந்த ஊர்ல சபிக்கப்பட்டவளாய், எந்த ஊர்ல புறக்கணிக்கப்பட்டவளாய், எந்த ஊர்ல அவமானத்தை சுமந்தவளாய் இருந்தாலோ அதே ஊர்ல ஆண்டவர் திரும்ப அவளை கட்டி எழும்ப பண்ணினார். அவர்களை ஜனங்கள் வாழ்த்தினார்கள். ஆமென். நீ எந்த இடத்துல சபிக்கப்பட்டையோ, எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை இழந்து போனையோ, எந்த இடத்துல ஜனங்கள் உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன் ஆவிக்குரிய உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டி எழும்ப பண்ண போகிறார். அன்னைக்கு நகோமியுடைய ஆசீர்வாதம் கட்டப்படுகிறது. எந்த நிலத்தை இழந்தாலும் அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டா. அநேக ஆஸ்திக்கு சொந்தக்காரியாய் அன்றைக்கு நகோமி மாறி போனதை பார்க்கிறோம். கவனிங்க, 2வது ஆசீர்வாதத்துக்கு கேடு உண்டாக்குறது யார்? ஒன்று நம்ம கொழுப்பு, ஆண்டவரை விடுறது, ராங் டிசிஷன் எடுக்கிறது, பெருமையாக இருக்கிறது, நிறைய அது லிஸ்ட் இருக்குது நம்ம பண்ணுற தப்பு. இன்னொன்று, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறனால யாருக்கு பிடிக்காதுங்க, பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிழக்கத்திய தேசத்தில் யோபு என்ற ஒரு நீதிமான் இருந்தான். அவன் செல்வந்தனாய் இருந்தான். அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்தது, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தார்கள். அவன் கிழக்கத்திய புத்தர்களே அவன் சீமானாய் இருந்தான். வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவான். ஈஸ்டர்ன் கண்ட்ரியில அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஒரு நாள் வருது, பிசாசு யோபுடைய சகல ஆசீர்வாதத்தை என்ன பண்ணான், கெடுத்து போட்டான். ஆடு செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, வேலைக்காரன் செத்து போனான், பிள்ளைங்க செத்து போய் எல்லாரையும் அவன் அழித்தான். கடைசியில் யோபு சொல்றான், நான் இப்பொழுது நிர்வாணியாய் நிற்கிறேன், சரீரத்தில் வேதனை, பருக்கள், நான் நிர்வாணியா நிற்கிறேன்னு புலம்புறான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? பிசாசு. நான் ஒரு காரியம் சொல்றேன், ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசு சூறையாடி இருக்கலாம். நீங்க யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் யோபுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வாதமாய் அவனை கர்த்தர் கட்டி எழும்ப பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா.
யோபு எதையெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் இரட்டத்தனையான அவன் பெற்றுக்கொண்டு அவன் ஆசீர்வாதம் எப்படி கட்டப்பட்டதோ அப்படியாய் இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய ஆசீர்வாதமும் கட்டப்பட்டு நீங்கள் திரும்ப கட்டப்பட போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் கவனிங்க. ஒன்று, நம்ம தவறு ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு. ரெண்டாவது, பிசாசு விடமாட்டான். ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கட்ட போறாரு. இது தீர்க்க தரிசனம். மூணாவது ஒரு காரியம் இருக்குது கவனிங்க. மூணாவது ஒரு காரியம் இருக்குது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க யாருன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய யாருங்க? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். அது குடும்ப நபராக கூட இருக்கலாம், அது உறவின் முறையாக கூட இருக்கலாம், ஏன் சபை விசுவாசியாக கூட இருக்கலாம். ஹலோ, யாராவனா இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருப்பாங்க? தடையாக இருப்பாங்க, அல்லது நம்முடைய நஷ்டத்துக்கு காரணமாக இருப்பாங்க. நீங்கள் யாக்கோபு உடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். யாக்கோபு மாமா வீட்டுக்கு எப்படி போனான்? வெறும் கோலும் கையுமா போனான். போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் மாமா சொல்கிறாரு, என் பொண்ணை திருமணம் பண்ணிக்க. திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன கொடுக்கணும்? சார், நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? வேலை கொடுக்குறேன். வேலை கொடுத்தாரு, சம்பளம் கொடுத்தாரு, சம்பளம்லாம் வருது, ஆடு மாடுலாம் வருது. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது. கவனிங்க, லாபான் கேட்கிறான், நான் உனக்கு என்ன தரணும்? யாக்கோபு சொல்றான், நீ எனக்கு தந்ததெல்லாம் போதுண்டாப்பா சாமி, சம்பளத்தை மாற்றி 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 என்ன நாசம் பண்ண. ஓகே, நீ இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் கவனிங்க. யாக்கோபு அப்பா வீட்டிலேருந்து வரும்போதே அப்பாவே ஒன்றும் கொடுக்கல. அப்பா யாருங்க? ஈசாக்கு, பெரிய செல்வந்தன். அவங்கிட்டதே ஒன்றும் வாங்கல, வெறும் கையாக தான் வந்தான். மாமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சம்பளம் வந்து கொஞ்சம் செழிப்பாக வந்ததுக்கப்புறம் மாமாவுக்கு போகாமல் வந்துருச்சு. மாமா எல்லாத்தையும் பிடுங்கலாம். உனக்கு என்ன வேணும்? யாக்கோபு சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒன்றும் தராத. என்னதுங்க? ஒன்றும் தராத. என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் அந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா, ஆடுகளை இப்போ கணக்கு போடுறாங்க. ஆடுகள் லாபான் மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடுகளில் புள்ளி உள்ளது, கோடு உள்ளது, கொஞ்சம் கலப்பா டபுள் கலர் வந்தால் அதை என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. பிரித்து இப்போ லாபான் சொல்கிறான், இதுக்கப்புறம் புள்ளி போட்டோ கலப்பு நிறமாக குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி யாருக்கு சொந்தம்? யாக்கோபுக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் சொல்லிட்டு கவனிங்க. ஏற்கனவே மந்தையில் இருக்கக்கூடிய புள்ளி போட்டது கலப்பு நிறமாக இருக்கிறதெல்லாம் பிடிச்சி பிரித்து தாம் பிள்ளைகிட்ட கொடுத்து 3 நாள் பிரயாண தூரத்துக்கு கொண்டு போய் மேய்க்க வச்சானா. இப்போ யாக்கோபு கிட்ட இருக்கக்கூடிய ஆடு ஃபுல்லா ஒரே கலர் உள்ளது. வெள்ளைன்னா வெள்ளை, கருப்புன்னா கருப்பு. இப்போ யாக்கோபு பங்குன்னு பார்த்தா என்னது? 0. மாமா வீட்டிலேருந்து வந்து 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் 0 வரார். எல்லாவற்றையும் இழந்தவனாய் யாக்கோபு அப்பா வீட்டிலேருந்து வந்தது போல வெறும் கோலும் கையுமா நின்றுட்டு நிற்கிறான். வெறும் திரும்ப 0. எங்க 0லேருந்து ஆரம்பித்து நல்ல செழிப்பாக வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க? திரும்ப 0ல் வச்சிட்டாங்க. காரணம், லாபான் சொந்த உறவு திரும்ப 0ல் நிற்க வச்சான். ஆனால் ஆண்டவர் அவனை 0ல் நிற்க வைக்கல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் போட்ட குட்டிலாம் எப்படி தான் போட்டுச்சான்? புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமா போட கர்த்தர் உதவி செஞ்சார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க 43ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் லாபானை விட திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் அவன் மாறி போனான். ஆண்டவர் 0ல இருந்த, இடிக்கப்பட்டு ஆசீர்வாதம் ஒன்றுமில்லாமல் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்த யாக்கோபை
திரும்ப கர்த்தர் கட்டி எழும்ப பண்ணினார். லாபானை விட திரளாய் அவனை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென். ஒருவேளை உன் தொழிலுக்கு விரோதமாய் சில பிள்ளைகள் எழும்பி, உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சில பேர் எழும்பி, உன் வேலை ஸ்தலத்தில் உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக சில பேர் எழும்பி உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்க என் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை கட்டி எழும்ப பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உன்னை திரும்ப கட்டுவார், திரும்ப கட்டுவார். ஒருவேளை நான் இழந்துட்டேன்னு சொல்லி நீ புலம்பாதீங்க. இப்ப நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உன்னை கட்டுவிப்பார், நீ கட்டப்படுவாய். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை கட்டுவிப்பார், நான் கட்டப்படுவேன். கர்த்தர் என்னை கட்டுவிப்பார், நான் கட்டப்படுவேன். இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் திட்டமாய் எனக்கு சொன்னார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்து அவர்கள் ஆலயத்தை கட்டினார்களோ, அவர்கள் திரும்ப எப்படி அலங்கத்தை கட்டினார்களோ, அப்படியா இந்த மே மாதம் பெனியேல் குடும்பத்தாரே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். உன்னுடைய ஆசீர்வாதமான பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற வாழ்வு கட்டப்படும். கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார், நீ கட்டப்படுவாய். கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார், நீ கட்டப்படுவாய். கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார், நீ கட்டப்படுவாய். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் நீங்கள் கட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்று உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போனாயோ, எந்த நன்மையை நீ இழந்து போனாயோ, எந்த ஆவிக்குரிய ஸ்தானத்தை நீ இழந்து போனாயோ, எந்த அபிஷேகத்தை நீ இழந்து போனாயோ, ஒருவேளை சில பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள எனக்குள்ள ஆவியின் அபிஷேகங்கள், ஆவியின் வரங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தது, தற்சமயம் அது எனக்குள்ள கிரியை செய்யவில்லை என்று சொல்லி ஒரு சில பிள்ளைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த மே மாதம் ஆவியின் வரத்தை நீ இரட்டத்தனாய் உனக்குள் கிரியை செய்ய போகிறது. அந்த எலிசாவின் மேல் இருந்த அந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை போல இது ஆவியின் வரம் உனக்கு இரட்டத்தனையாய் கிரியை செய்ய போகிறது. ஆண்டவர் உன்னை திரும்ப கர்த்தர் கட்டி எழும்ப பண்ண போகிறார். உன் ஜெப ஜீவியம் கட்டப்படுகிறது. திரும்ப அதிகாலையிலே நீ எழுந்திருக்க போகிறாய். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்க போகிறாய். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தியானிக்க போகிறாய். ஓ, உன்னுடைய பிரயாணங்களிலே ஜெபித்த அந்த ஜெபம், உன் பிரயாணங்களிலே தியானித்த அந்த வேத தியானம் திரும்ப உனக்கு கிடைக்க போகிறது. ஓ, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை நான் அறிவித்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் அறிவிக்காமல் போய்விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, திரும்ப கர்த்தர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் இந்த மே மாதம் கட்ட போகிறார். இதோ நீ திரும்ப கட்டப்படுவாய். உன் ஆசீர்வாதமான வாழ்வு கட்டப்பட போகிறது. உன் ஆசீர்வாதமான வாழ்வு கட்டப்போகிறது. நீ எதை இழந்தாயோ, எந்த ஆஸ்தியை இழந்தாயோ, எந்த சொத்தை இழந்தாயோ, எந்த மேன்மையை இழந்தாயோ, எந்த ஆசீர்வாதத்தை இழந்தாயோ, எந்த நன்மையை இழந்தாயோ, இந்த மே மாதம் திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை கட்டுவிக்க போகிறார். நீ கட்டப்பட போகிறாய். உன் அலங்கத்தை கர்த்தர் கட்டுவார். பிசாசினால் உன் ஆசீர்வாதம் சூறையாடப்பட்டிருக்கலாம், திரும்ப நீ கட்டப்படுவாய். ஒருவேளை உன்னுடைய மதியீனமான செய்கையினாலே ஆசீர்வாதங்கள் சூறையாட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ திரும்ப கட்டப்படுவாய். சில மனிதர்களுடைய காரியத்தின் நிமித்தமாய் நீ ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், திரும்ப உன்னை கர்த்தர் இந்த மாதம் கட்டுவிக்க போகிறார். யோபுவை திரும்ப கட்டுவித்தவர், ஓ நகோமியை திரும்ப கட்டுவித்தவர், யாக்கோபை திரும்ப கட்டுவித்தவர் ஆண்டவர் உன்னை திரும்ப கட்டுவிக்க போகிறார். உன் ஆசீர்வாதம் திரும்ப கட்டப்பட போகிறது. நஷ்டமான நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுக்க போகிறார். Thank you Holy Spirit. ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார், சில பிள்ளைகள் சில மேன்மையை நீங்கள் இழந்து போனீர்கள், சில ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போனீர்கள். திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதான அடையாளங்களை இந்த மாதம் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நீ திரும்ப கட்டப்படுவாய் மகனே, நீ திரும்ப கட்டப்படுவாய். ஆண்டவர் திரும்ப தம்முடைய கட்டுமான பணியை அவர் ஆரம்பிக்கிறார். Thank you Lord. Thank you Master. பாவமான காரியங்களை கர்த்தர் இடித்து போடுவாரு. அதை ஒரு மனுஷனாலும் கட்ட முடியாது. ஆனா மனுஷன் உன் மேல பொறாமை கொண்டு எதை இடிச்சு போட்டானோ, ஆனா என் தேவன் அதை கட்டி எழும்ப பண்ண போகிறார்.
அரமு ஷேலி அந்த ரபு. உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். என் உறவுகளின் ஐக்கியத்தை நான் இழந்து போய் இருக்கிறேன். மகனே, மகளே, நீ திரும்ப கட்டப்பட போகிறாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ திரும்ப கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின்படியே இந்த மே மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நீர் பலிக்க பண்ணும். சரீர பலவீனங்கள் மத்தியிலும் முழு நாளும் உடைய சமூகத்திலே ஊழியம் செய்த பிள்ளைகள், தேவனே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழும்ப பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தையை கொடுத்தவர் இந்த வார்த்தையை நிறைவேற்ற உடைய நாமத்தை மையப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதம் தங்குவதாக, மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.